தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா. இந்த கோவை மாவட்டத்தில் நான் ரசித்த பல இடங்களில் ஒரு அருமையான இடத்தை ஒரு பாட்டில் சொன்னால் நீங்கள் எந்த இடத்த நான் ரசிச்சிருப்பேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. விவசாயத்தை இந்த உலகெங்கும் பறைசாற்றுவதற்கு, விவசாயத்திற்காக வேளாண்மைக்காக ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருப்பது இந்த கோவை மாவட்டத்தில் தான். இதோ அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு காணொளி காட்சி உங்களுக்கு திரையில். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வர் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க வேளாண்மைதான் வாழ்வின் ஆதாரம் என்பதை உலகிற்கு பறைசாற்றும் அழகிய இடம்தான் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம். மண்ணை நம்பி மனசு வச்சு, மழையை நம்பி விதைச்சு, வயலை நம்பி வாழ்ந்திருந்தா கண்ணம்மா, ஒரு பயலை நம்ப தேவையில்லை சின்னம்மா என்று பாடினார் கவியரசு கண்ணதாசன். உலக மக்களின் உயிர் நாடியாக திகழும் பசுமையான வயல்கள், பூப்படைந்த பெண் போல் நாணத்தோடு தலைகுனிந்து தன்னை வளர்த்த தாய்க்கு முத்தம் தருவது போல் தரையை தொடும் நெல்மணிகள். பயிர் முக்கியமா உயிர் முக்கியமா என்ற தேவையற்ற வாக்குவாதத்திற்கு மத்தியில் உயிரை வளர்க்கும் பயிர்தான் முக்கியம் என்பதை நிலைநாட்டுவதுதான் இந்த கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம். வறட்சியை தாங்கும் புதிய நெல் ரகமான CSR 1009 என்ற நெல்லை கண்டுபிடித்து உலகிற்கு அதை பெற்றுத்தந்து விவசாயிகளை வாழ வைத்தது இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம். கம்ப்யூட்டர் பிடித்த கரங்கள் இனி டிராக்டர் ஓட்டட்டும், பேனா பிடித்த கைகள் இனி வேளாண்மை செய்யட்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று சொன்ன பாரதியாருக்கு பல்கலைக்கழகமும் இந்த கோவையில்தான் அமைந்திருக்கிறது. தேடுகல்வி இல்லாத ஊரை தீயினுக்கு இரையாக்குவோம் என்று பாடிய பாரதிக்கு கம்பீரமாய் அமைந்திருக்கும் பல்கலைக்கழகம். ஏட்டையும் பெண்கள் தொடுவதில்லை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்துவிட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் என்று பெண் கல்வியை உறக்க பேசும் அருமையான பல்கலைக்கழகம் இந்த பாரதியார் பல்கலைக்கழகம். திண்ணிய நெஞ்சம் வளர்த்திடும் பாரதியார் பல்கலைக்கழகம் வாழ்க, வளர்க, தமிழ் வெல்க. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தலைப்பு, நண்பனை நம்பு நம்பாதே. காரணம், இன்று நம்பக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நம்ப முடியாத நண்பர்கள் நிறைய பேர். பல நட்பு இன்னைக்கு மிகப்பெரிய தீமைகளை விளைவித்து கொண்டிருக்கிறது. நட்பினால் சீரழிந்த எத்தனையோ இளைஞர்களை கண்கூடாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் நட்புக்காக பல அதிகாரங்களை அமைத்து, அதில் நட்பு என்ற ஒரு அதிகாரம், கூடா நட்பு என்ற ஒரு அதிகாரம், நட்பு ஆராய்தல்னு ஒரு அதிகாரம். எனவே ஆராய்ந்து ஒரு நட்பை கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் முதலில் சொன்ன ஒரு அருமையான புலவன் நமது தெய்வ புலவன் திருவள்ளுவர் மட்டும்தான். ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைதொறும் தாம் சாம் துயரம் தரும்பார்.
ஆராய்ச்சி செய்யாமல் ஏற்படுகின்ற நட்பு ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொடுக்கின்ற அளவிற்கு துன்பத்தை தரும். அப்போ ஒரு நட்பை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. வாழ்க்கையின் அடிப்படை நம்பிக்கை தான். ஆனால் எல்லாவற்றையும் நம்புவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? ஒரு சில விஷயங்களில் இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத விஷயமும் இன்னைக்கு தேவைப்படுது. பஸ்ஸில் ஏறணுன்னு நம்பிக்கையோட டிரைவர் கொண்டு போய் இறக்கி விடுவாருங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கறது. இருந்தாலும் அந்த டிரைவரை ஒரு தடவை பார்த்து பஸ்ஸோட கண்டிஷனையும் பார்த்துட்டு பஸ்ஸில் எவ்வளோ பேர் இருக்கான்னு பார்த்துட்டு இது போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு அதற்குரிய அந்த சந்தேகத்தை பட்டு போய் சேருமா அப்படின்னு நினச்சா அதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை தட்டி கேட்டு அதை சரி செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம். அதனால் நண்பர்களை நம்பு நம்பாதே. பேசுவதற்கு 6 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரவொலியோடு கார்த்திக். வா நண்பனுக்கு கோவில கட்டு, அவன் போக மாட்டான் உன்னத்தை விட்டு. அஜிலாவா இருக்கும் ஃப்ரெண்டோட பேச்சு, என் நட்பு தாண்டா என்னோட மூச்சு. வா மச்சவெல்லாம் டோனி ராஜகோலி, 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எப்போவுமே ஜாலி. எனக்கு ஒண்ணுனா உனக்கு தாண்டா துடிக்கும், நட்புன்னு சொல்லி பாரு கடவுளுக்கே பிடிக்கும். வா நண்பனுக்கு கோவில கட்டு, அவன் போக மாட்டான் உன்னத்தான் விட்டு. கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இது தானா, தீப்பிடிக்க தோள் கொடுக்கும் நட்பு இது தானா. ஒன்னா மன்னா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா, தேடி வந்த தெந்தம் தானா. ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து, கனவை சேர்த்து சுமக்கும் தோஸ்து. ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து, கனவை சேர்த்து கலக்கும் தோஸ்து. அப்படி பாடின. இன்னைக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமன் தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்தக்கார பக்கத்து வீட்டுக்கார எதிர்த்த வீட்டுக்கார லொட்டு லொசுக்குன்னு 1000 உறவுகள் நம்மை தேடி வரும். ஆனா தேடினாலும் கிடைக்காத உன்னதமான உறவு அப்படின்னா அவன் தான் சார் நண்பன். அப்பேற்பட்ட நண்பனை நம்பர்ல என்ன சார் தப்பு இருக்கு? அனாதையா இருப்பவனுக்கு கூட தாயாவும் தந்தையாவும் இருந்து மச்சான் நான் உனக்கு இருக்கண்டா அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் தாயா நண்பன். இது தெரியாம 3 பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நாங்க மாமன் மச்சான்னு கூப்பிட்டுப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்னோட தங்கச்சி அவனோ இல்ல அவனோட தங்கச்சியை நானோ விரும்புறோன்னு அர்த்தம் கிடையாது. நாளைக்கு என் ஃப்ரெண்டு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சின்ற முறைய இப்பவே மாமன் மச்சான்னு கூப்பிட்டு நாங்க புதுப்பிச்சுக்கிறையா? நண்பன் வீட்டுக்கு வந்து நல்லா பழகிட்டு தங்கச்சியை தள்ளிட்டு போயிடறான் ஐயா. அது மாதிரி எத்தனையோ நண்பர்கள் இருக்கானே ஐயா. இன்னைக்கு நாங்க காதல்ல தோத்துட்டோன்னு வச்சுங்களேன், என் நண்பன் அழகா வந்து என்கிட்ட சொல்லுவான், ஃபிகரு சுகரு மாதிரி உடஞ்சா மனசை உருக்கிடும், நட்பே தடுப்பு ஊசிடா உடஞ்சா மனசை தேத்திடும் அப்படின்ட்டு என் பக்கத்துல இருந்து நான் காதல் தோல்வியில இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே உன்னதமான உணர்வு அப்படின்னா அவன் என் நண்பன் மட்டும்தான். ஐயா பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னுட்டு. நாங்க அந்த ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னதை இன்னைக்கு நாங்க நினைவாக்கிட்டு இருக்கோம். எங்க தெரியுங்களா? ஸ்கூல் லைஃப்லயும் காலேஜ் லைஃப்லயும் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அதுல 30 கையை போட்டு நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்றியான்னு மாறி மாறி எங்களுடைய உறவை பரிமாறிக்கிறோமே, அதுதான் என் நட்பு. அப்பேற்பட்ட நட்பு தான் எனக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கு. பூவோட மனமும் நண்பனின் குணமும் ஒன்று. எப்படி தெரியுங்களா? பூ வாடினா வாசம் மாறாது. அதே மாதிரி தான் சார், நண்பன் பிரிஞ்சான்னு வச்சுக்கங்களேன், அவனோட பாசமோ நேசமோ என்னைக்குமே மாறாதுனா அவன் தான் சார் நண்பன். வளர்ச்சியில மட்டும் இல்ல, நான் வறுமையில இருந்தாலும் மச்சான் நான் உனக்கு இருக்கேன்னு சொல்றான் பாத்தீங்களா, அப்பேற்பட்ட நண்பன் தான் சார் இன்னைக்கு அதிகமா இருக்கான். ஐயா காதலுக்கும் நட்புக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. காதல்ன்றது ஆயா சுட்ட வடை மாதிரி, அதை எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. ஆனா நட்புன்றது அந்த ஆயா மாதிரி, ஆயாவை தூக்கினா வடை சுட ஆளே இருக்க மாட்டாங்க. உலகத்திலே வலிமையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நட்பு மட்டும்தான். அந்த கடவுளுக்கே இணையான வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா. ஆனா அந்த கடவுளுக்கு கூட கிடைக்காத வரன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் சார் நண்பன். அப்பேற்பட்ட நண்பன் தான் எனக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கான். வானம்னு ஒண்ணு இருந்தா
பூமின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். காடுன்னு ஒன்று இருந்தால் அதில் விலங்குன்ற ஒன்று வாழ்ந்துதான் ஆகணும். அதேமாரி மனுஷன்னு ஒருத்தனா அவனுக்கு நண்பன்ற ஒருத்தர் இருந்தே ஆகணும் சார். நண்பர் இருந்தால் தான் வாழ்க்கை ஜம்முன்னு நிம்மதியாக அவன் ஜம்முன்னு போயிட்டு இருக்கோம். நண்பன் இல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி சல்லுன்னு போயிடுயா. அதனால தான் சொல்கிறேன், நண்பனை நம்பு நம்பு நம்புன்னு கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பனை நம்பு அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக கார்த்திக் தன்னுடைய விவாதத்தை தொடங்கி இருக்கிறார். அவரை மறுத்து பேச மணிகண்டன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வர்றாரு. வாங்க தம்பி. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத கூட நம்பினாலும் நம்பிடுவாங்க. நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இனிமேல் எந்த வெளிநாட்டுக்கும் போக மாட்டாருன்னு சொன்னா கூட நான் நம்பினாலும் நம்புவேன். சத்தியமா என் கூட இருப்பானே பெஸ்டின்னு அவனை மட்டும் நம்பவே மாட்டேன். ஊர் உலகத்தில் இருக்க பொல்லாத விஷம் அவன் தாங்க. இந்த இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ட்ரெண்டாக ஓடும் பார்த்துருக்கீங்களா? பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ் பெஸ்டி, கேர்ள்ஸ்க்கு பாய் பெஸ்டி. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, பெஸ்டியா லவரும் இல்லையா ஃப்ரெண்டும் இல்லையா அதுக்கும் மேலையா? ஐயா நமக்கு ஏதாவது கேர்ள் பெஸ்டி இருக்கிறாங்களையா? உனக்கு ஏன் இப்படி என்னைய போய் சீரழிக்கணும்னு ஆசை? நான் பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, பாஸ்டன்ஸ். ஊர் உலகத்தில் யாரை வேணா பையலை நம்பு, இந்த கேர்ள் பெஸ்டியை மட்டும் நம்பவே நம்பாத. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரெண்டான விஷயம் தெரியுமா? உலகத்திலேயே கிரியேட்டிவான அறிவு இருக்கக்கூடியவன் இன்ஜினியரிங்கிறத கண்டுதான் எனக்கு இன்ஜினியரிங்கை மக்கள் எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவன் ஒருவன் சிந்தித்து செயல்படுகிறானோ அவன் தான் பொறியாளன். நட்பை தேர்ந்தெடுக்கிறதுலையும் நம்ம அப்படி தெளிவாக தேர்ந்தெடுக்கணும். நட்புக்கு நிறைய உதாரணம் சொன்னார். அண்ணன் ஒரு பாட்டு பாடினார். அந்த படம் முழுசாக பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சந்தானம் ஒரு இடத்துல கேட்பாரு, மச்சி உனக்கு அந்த மீராவா இல்லை இந்த பார்த்தாவான்னு. ஒரே வார்த்தை மீராதான். இங்கே ஓத்து எங்கே ஓச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு? சந்தான கடைசியில் அந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா? ஒரு டம்ளர் எடுத்துக்குவார், அதில் சரக்கையும் தண்ணியை ஊற்றிட்டு, இந்த சரக்கு தான் நீ, தண்ணி தான் அந்த மீரா. இப்போ உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்ச நான் எங்க? நான் குப்பை தொட்டி இல்லைண்ணே. கட்டாயமாக நண்பன் குப்பை தொட்டிக்கு தாங்க போகிறேன். என் நண்பனுக்கு கோயிலை கட்டு, நல்லா கட்டு கோயிலை எவனும் வந்து கும்பிட மாட்டேன், கவலையே படாத. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். சொல்கிற மாதிரி இருந்தால் தான் வெங்காயத்தை நாங்கள் சொல்லிட மாட்டோமா? 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சா தான் நண்பனை பற்றி தெரியும். முத நாள் நைட்டு ஃபுல்லாக பயவுல நம்மளோட உட்காந்து நைட்டு விடிய படம் பார்த்துருக்கோம். நல்ல படம் தான் பார்த்துருக்கோம். படம் விடிய பார்த்துருக்கோம். ஆனால் கடைசியில் எக்ஸாம் மேலே நமக்கு முந்தின சீட்டில் உட்காந்துருக்கோங்க. நம்ம போய் எப்படியாவது எங்கேயாவது கேட்டலாம். அந்த 2 மார்க் கொஸ்டின் எழுத நாங்கள் படுற பாடு இருக்கே. அந்த அரை பக்கத்துக்கு ஒரு லைன் எழுதினா போதும். அந்த ஒரு லைனுக்காக நாங்கள் முன்னாடி இருக்கவனை இப்படி கூப்பிடுவோம், அப்படி கூப்பிடுவோம். அந்த பயவில் அப்போதான் சின்சியராக எழுதும். சின்சியராக விழுந்து எழுதும். பின்னாடி இருக்க என் ஃப்ரெண்டானே தெரியாது. 3 மணி நேரம் கழிச்சு, மச்சி நீ கூப்பிட்டியா? செத்து நாயே, உன் பெஞ்சுக்கு என் டிராப்டர் வந்து விழுந்துச்சு. அந்த மேடம் பார்த்துச்சு, உனக்கு இப்போல்லாம் தெரியலையா நான் ஃப்ரெண்டுன்னு அந்த மேடம் கேட்பாங்க. அப்போ நமக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். திரும்பி ரிசல்ட் வந்த இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்கு பாருங்க. முன்னாலாம் ரிசல்ட் வந்தோடனே உன் பெர்சன்டேஜ் என்னப்பா, நீ என்ன கிரேடு? நம்மால் 2 வேலையோ பேசிக்கிறேன். மச்சி உனக்கு எத்தனை? 32, உனக்கு 25. என்ன விட 7 கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குற நம்ம இருக்கு. எதை சொல்கிறேன்னு புரியலையா? அரியரை தான் கழுத. இன்னைக்கு எவன் 2 பேர் பேசிக்கிட்டா உருப்படியாக பேசிக்கிறேன். எத்தனை அரியர் வச்சிருக்க? என்ன கிழிச்சந்தா இன்னைக்கு நாட்டில் உண்மையிலே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவனாவது கூட இருக்கவன் பாஸ் ஆகிட்டா சந்தோஷப்படுற ஃப்ரெண்ட் எவனா கை தூக்கு பார்ப்போம். உண்மையிலே நட்புனா எப்படி இருக்கு? ஒரு புறம்போக்கு முதல்ல சரக்கடிக்க கற்று தந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உண்மையிலே நட்பு இருக்கு. எந்த நண்பனாது வா மச்சான் நம்ம 2 பேரும் திருந்தி கோவிலுக்கு போவோம், குளத்துக்கு போவோம் சொன்னேன், வா பார்ட்டிக்கு போவோம், வா சரக்கு அடிப்போம் இப்படின்னு சரக்கையும் சிகரெட்டையும் சொல்லி கொடுக்குற நட்பு தானேங்க இன்னைக்கு இருக்கு. தம்பியெல்லாம் இது ஆம்பளை பிள்ளைகளுக்குள்ளே இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க அந்த ட்ரெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கானது கிடையாது. இதுவரை யாருமே கொடுக்காத தலைப்பை இந்த அரங்கம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? நண்பனை நம்புவதா நம்பாததா? இவ்வளோ நாள் நட்பு முக்கியமாக தான் கேட்டாங்க. திருவள்ளுவர் கூடா ஒழுக்கம்னு எழுதினாரு, கூடா நட்புன்னு எழுதினாரு. கூடா இல்லறம்னு எழுதலை, கூடா மனைவின்னு எழுதலை, கூடா உறவுகள்னு எழுதலை, கூடா நட்புன்னு தான் எழுதினார். திருவள்ளுவருக்கே தெரியும், வள்ளுவரே தாடி வச்சிருக்காருன்னா லவ் ஃபெயிலியர்லாம் வள்ளுவருக்கு இருந்திருக்காது. எனக்கு என்னமோ வள்ளுவருக்கு பிரின்சிப்பில் தான் ஃபெயிலியர் இருந்திருக்குமோ. முதல்ல ஒருத்தன் தோக்குறான்னா கட்டாயமாக காரணம் அவனோட ஃப்ரெண்டு தாங்க. முந்தின நாள் எவனாவது எங்கேயாவது திருந்தி எப்படியாவது படிச்சிருவோம்டான்னு அத்தை வீட்டுக்கு அப்பத்தான் போவேன். அம்மா தம்பி எங்கே வந்துருச்சு 7:30 சனியா வீட்டுக்கு
இந்த இப்போதான் பார்க்கிட்டு போனேன். சரி சரி அத்தை வீட்டுக்கு தான் போயிருக்கேண்ணா. அந்த போய் அப்போதான் போய் புக்கை திறப்பேன். மச்சி இன்னைக்கு தலை படம் போட்டிருக்காங்க, வா போய் பார்ப்போமா அப்படின்னா அதோட சோழி முடிஞ்சு. அவன் தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, அந்த தலை படத்தை பார்த்தே ஆகணும். நீ தலை படம் பார்க்கறது தப்புன்னு நாங்கள் யாரும் சொல்லலை, நீ நண்பனே வச்சுக்காதன்னு சொல்லலை. இந்த நட்புக்கு எவ்வளவோ பேர் எழுதினாங்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு, இது வள்ளுவர் சொன்னது. இன்னைக்கு எவனாவது உள்ளத்தின் மூலமா தன்னுடைய நண்பர்கிட்ட பழகிறமா? ஒருத்தன் மனசாட்சியோட என் நண்பன்ட்ட உண்மையா பழகிறேன்னு சொல்லு, சத்தியமா கையை தூக்குனா கையை வெட்டிடுவேன் ரஸ்கல். நீ சொல்றது அம்புட்டு பொய்யாத்தாங்க. ரியலா இதுதாங்க ஃபேக்ட். காரியம் ஆகும் வரை தான் இன்னைக்கு காலம் அப்படி போயிருச்சு. இன்னைக்கு நட்பு நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே 75 நாள் சம்பவத்திலே யாரும் நண்பர் இல்லையா என்பது எனக்கும் இன்னும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஊர் உலகத்துல நித்யானந்தா இனிமே பொண்ணுங்களை ஆசிரமத்துல சேர்க்க மாட்டேன்னு சொன்னா கூட நம்பு. கூட இருக்க நண்பனை நம்பவே நம்பாத. அழுத்தி சொல்கிற நடுவர்களே, நீங்கள் உங்கள் நண்பரை நம்பாதீர்கள், உங்கள் மாணவராகிய என்னை நம்பி. இன்றைக்கு நட்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? பிச்சை எடுக்குமாம் பெருமாள், அதை புடுங்கி திங்குமா அனுமாரி என்கிற கதையாகத்தான் இருக்கிறது. கேட்டால் நண்பர்கள் வேண்டாம் என்று சொன்ன நான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். 2 பேரும் பேசுகிற உள்ள உண்மை மாதிரியே பேசுவாங்க. தயவு செய்து அவங்க 2 பேரையும் நம்பவே நம்பாதீங்க, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. நடுவர் அவர்களை நல்ல தீர்ப்பை சொல்லுமாறும் மாணவரை நம்புங்கள், உங்கள் நண்பரை நீங்கள் இனிமேல் நம்பாதீர்கள் என்று சொல்லி என்னுடைய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு கூட நண்பர்களே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோட பேசப்பட்ட பேச்சியா. இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் நட்பு எந்த நிலைமையில் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார். காரணம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் போல இருக்கு நண்பர்களால். இந்த பாதிப்பு இல்லாட்டி இவ்வளோ உணர்வுபூர்வமாக வராது. காரணம், நான் சின்ன பையனாக இருக்கப்ப 9th படிக்கிறப்ப எங்கள் ஃபாதர்கிட்ட ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு நானும் இன்னொருத்தனும் பக்கத்தில் இருக்க சென்ட்ரல் தேட்டருக்கு சினிமாவுக்கு போயிட்டான். அவனும் நானும் தான் சினிமாவுக்கு போனோம். அவன் அவங்க அப்பாட்ட லீவ் லெட்டரில் கையெழுத்து வாங்கி வேறு ஏதோ டுபாக்கூர் விட்டு ஃபாதர்கிட்ட கையெழுத்து போட்டு 2 பேர் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு சினிமாவுக்கு போனான். நான் எங்கள் அப்பா எங்கள் ஸ்கூல்லே வேலை பார்க்குறாரு. நான் எப்படி எங்கள் அப்பா கையெழுத்தை நான் போட முடியுமா? இருந்தாலும் எங்கள் அப்பா கையெழுத்தை யாருக்கும் தெரியாமல் போட்டு, எங்கள் அப்பா என்னைக்கு லீவ் எடுத்திருக்காரோ அன்னைக்கு நான் போய் கையெழுத்து போட்டு ஃபாதர்கிட்ட டுபாக்கூர் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. ஆஹா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நாள் ஹெட்மாஸ்டர்லேருந்து பியூன் வந்தார். லியோனி, ஃபாதர் கூப்பிட்றாரு. என்னடான்னு பார்த்தா, இந்த கூட என் கூட சினிமாவுக்கு வந்தவன் போய் போட்டு கொடுத்துட்டேன். அவர் போட்டிருக்க கையெழுத்து அப்பா கையெழுத்து இல்லை, அவன் தான் போட்டான், ஏன் முன்னாடி தான் போட்டான்ட்டு சொல்லி விட்டான். அடுத்த நாள் 3 நாள் முழங்கால் போட்டுருந்தேன். அந்த பையன் இன்னைக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னைக்கு வரைக்கும் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். கூடயே இருந்துட்டு ஏதாவது ஒன்றில் போட்டு விட்டுருவாங்க. அதற்கு அடுத்து பேச வருகிறார் பெர்னால்டு ஜார்ஜ். ஒரே வயிற்றுல பிறந்து கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கிறவங்கன்னா ட்வின்ஸு. வேற வேற வயிற்றுல பிறந்தாலும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கிறாங்க பாரு, அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு. ஐயா, ஃபேஸ்புக் நண்பனுக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? சோசியல் மீடியாவில் நம்மளை டேக் பண்ணானா அவன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, நம்மளை டேக் பண்ணுறதுக்காகவே சோசியல் மீடியாவுக்கு வந்தானா அவன் தாங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. வாழ்க்கையில் நட்பை புரிஞ்சுக்கிறவன் வாழ்க்கையில் மூழ்க மாட்டான். காரணம், அவனை நட்புங்கிற கரம் மேலே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அவனை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் விடுறதாங்க நட்பு. ஐயா, புள்ளிங்கோன்னா என்ன? புள்ளிங்கோன்னா நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்களை நம்ம பிரியமாக கூப்பிடுறதுக்கு பேர் தான் புள்ளிங்கோ. பிள்ளைகளே இங்கே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டா, என்னையா வசனம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, புள்ளிங்கோ இங்கே வாங்கோ, சந்தோஷப்படும். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கால்ட் அஸ் புள்ளிங்கோ. டெஃபினேஷன் தெரிஞ்சுக்குங்கப்பா, ட்ரெண்டிங்கு. ஐயா, சிரிச்சா மூஞ்சி, சிரிக்கலைனா முகரக்கட்டை. அது மாதிரி தான் நட்பு இல்லாத வாழ்க்கை நரம்பு இல்லாத வீணை மாதிரி வெறும் மரக்கட்டை தான். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். நண்பனை மச்சான் கூப்பிடுறது அவன் தங்கச்சியை காதலியா நினைக்கிறதுனால இல்லை, அவன் காதலியும் தங்கச்சியா நினைக்கிறதுனால தான். இதை புரிஞ்சுக்கிறேன். ஒரு கவிஞர் அழகா சொல்லுவார், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று. அதுபோல தோழர்களை பெற்ற தோழிகளுக்கு மட்டும்தான் தெரியும் தான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று.
ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். காதலனுக்கு நண்பனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ட்ரெஸ்ஸு விலை இருக்கையில சரி செய்ய சொன்னானா அவன் காதலன், சரி செஞ்சு விட்டானா அவன் தான் நண்பன். ஐயா, நீங்கள் தலைப்பு கொடுத்துருக்கியே, என்ன ஐடியாவில் கொடுத்துருக்கியேனே தெரில. நட்பு நம்புறதா நம்பக்கூடாதா? நண்பனில் ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பனாவே நல்லவன் தான். கண்ணு அழுதா துடைக்கிறது கர்ச்சீப்பு, இருதயம் அழுதா துடைக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன அழகாக விளக்கம் கொடுத்தாரு. ஆண் பெண் நட்பை பற்றி சொன்னார். உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்தில் நின்று பேசி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு ஊருக்கே போயிட்டு வந்தா, நின்று பேசினாலே இந்த சமுதாயம் என்ன சொல்லுது? பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தா பற்றிக்கிறான், பஞ்சு எரிஞ்சு போயிடும், நெருப்பு வீணாக போயிடும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், பஞ்சு போன்ற கேவலமான உணர்வுகளுக்கு வேணால் பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் எரிஞ்சு போகும். ஆனால் தங்கமும் நெருப்பும் அருகருகே இருந்தால் தங்கம் சுட சுட அது மேலும் மேலும் அது ஜொலித்து கொண்டே தான் இருக்கும். நல்ல தோழர்கள் தோழிகள், நல்ல நட்பை இருக்கக்கூடிய விளைவிக்கக்கூடியவர்கள் இருக்காங்கன்ட்டு தம்பி ஜார்ஜ் பெர்னால்டு ரொம்ப அழகாக பேசினார். அதற்கு அடுத்து பேச வருபவர் சதீஷ். ஐயா, இந்த உலகத்துல எவனை வேணா நம்புங்கய்யா, ஆனா இந்த காதலிக்கிறான் பாருங்க, அந்த நண்பனை மட்டும் தயவு செய்து நம்பாதீங்கய்யா. காதலி வர்ற வரைக்கும் மச்சான் நீ தாண்டா என் உசுரு, நீ தாண்டா என் உசுருன்னுவான். காதலி வந்ததுக்கு அப்புறம் போடா என் பேரண்ட்டு போயிடுவான்யா. இந்த காதலிக்கிற நண்பன் எப்ப எங்க எப்படி நம்மளை கலட்டி விடுவான்னு அவனுக்கே தெரியாதியா. ஒன்றும் இல்லை, ஒரு நண்பன் ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருந்தான். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். 4 வார்த்தை தாயா, 4 மணி நேரமாக பேசிகிட்டு இருந்தான். அப்படி என்னதாண்டா பேசுகிறேன்னு போய் பக்கத்தில் நின்னா, அம்மு அப்புறம் சொல்லு, நீ சொல்லு. அட வெக்கம் கட்டவங்களா, இதையடா இம்புட்டு நேரம் பேசுறீங்கன்னு தோணுச்சு. இப்படி அம்மு அம்முன்னு சொல்லி கடைசியில் அந்த பொண்ணை அம்மாவாக்கி போட்டாயா. இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு அந்த நண்பனை மட்டும் அடிச்சது இல்லாம கூட இருந்த நண்பனையும் போட்டு செம்ம அடி அடிச்சாங்க பாருங்க. அம்புட்டு அடியும் வாங்கிக்கிட்டு என் நண்பன் என்கிட்ட வந்து கேட்டான், மச்சான் கூட இருந்தது ஒரு குத்தமாடான்னு கேட்டான். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் சொன்னேன், மச்சான் கூட இருந்தது தப்பு இல்லை, தப்பான நண்பன் கூட இருந்தது தாண்டா தப்புன்னு சொன்னேன்னா. நாங்க ஒட்டுமொத்த நண்பர்களையும் தப்பு சொல்லல, நம்பாதீங்கன்னு சொல்ல, தப்பான நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம். தப்பு பண்ணுற நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம். தப்பு பண்ண தூண்டுற நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் ஒரு நாள் ஒரு டூர் போறதுக்காக பிளான் பண்றாங்க. ஒரு காட்டுக்குள்ள டூர் போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு கரடி வந்து நிக்குது. என்ன பண்றதுனே தெரியல 2 பேருக்கும். அதுல ஒரு நண்பனுக்கு மட்டும் மரம் ஏற தெரியும். அடுத்த செகண்டே மரத்து மேல ஏறிட்டான். இன்னொரு நண்பனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தான் செத்தது போல நடிச்சா அந்த கரடி கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கலாம் நினைச்சு அப்படியே கீழே விழுந்து செத்தது போல நடிக்கிறான். அந்த கரடி வந்து அவன் காது பக்கத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகுது. மரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த நண்பன் ஓடி வந்து கேட்கறான், மச்சான் இந்த கரடி வந்து உன் காது பக்கத்துல ஏதோ சொல்லிச்சு, என்னடா சொல்லிச்சு அப்படின்னா, ஆபத்துல உதவாத நண்பனை நம்பாதன்னு சொல்லிச்சு மச்சான்னு சொன்னா. நாங்க ஒட்டுமொத்த நண்பர்களையும் நம்பாதன்னு சொல்லல, ஆபத்துல உதவாத நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம். ஐயா, நட்புன்றது நடிப்பில்லை, நாடி துடிப்பு எங்களுக்கு தெரியும். உப்பு இல்லாம கூட உயிர் வாழலாம், ஆனா நட்பு இல்லாம உயிர் வாழ முடியாது, அதுவும் தெரியும். நாங்க ஒட்டுமொத்த நண்பர்களையும் நம்பாதீங்கன்னு சொல்ல, ஆபத்துல உதவாத இது போல நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம். காரியம் ஆகுற வரைக்கும் கையை பிடிச்சிட்டு காரியம் ஆனதுக்கு அப்புறம் காலை வாரி விடுற நண்பர்களை நம்பாதீங்கன்னு தாயா சொல்றோம். ஒரு எக்ஸாம் எழுதுறப்ப அந்த மச்சான் கிட்ட கேட்பான், மச்சான் நீ படிச்சிட்டியாடான்னு. அதுக்கு நான் படிச்சிட்டேன் மச்சான்னு சொல்றான் பாருங்க, அவனை நம்புங்க. ஏதோ படிச்சிருக்கேன் மச்சான்னு சொல்றான் பாருங்க, அவனை கூட நம்புங்க. ஆனா நான் ஒண்ணுமே படிக்கலாம் மச்சான், நான் ஒண்ணுமே படிக்கலாம் மச்சான்னு சொல்றான் பாருங்க, அவனை மட்டும் தயவு செய்து நம்பாதீங்கய்யா. அதை விட அவன் கரெக்டாக எழுதியிருக்கிற கொஸ்டினை அவன்கிட்ட இப்படி காட்டி எழுத விட மாட்டான். டவுட்டில் ஒன்று அடிச்சு விட்டுருப்பேன், இதை எழுதிடா அப்படின்ட்டு நல்லா எழுதினதை காட்டாமல் டுபாக்கூர் விட்டதை இப்படி காமிச்சு பார்த்து எழுத விட்டு அவனையும் சேர்த்து ஃபெயிலாக்கி, நான் படிச்சிருக்கேன்டா ஏதோ வாடா 2 பேரும் எழுதலாம் அப்படின்னு தோளில் கையை போட்டு கூப்பிட்டு போகிறான் பார், அவனை நம்பலாம்டா. அருமையாக சொன்னேன். என் பெண் தோழிகளுக்கு நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். எந்த பெண் தோழியாவது வந்து, ஹே
இந்த ஸ்கர்ட் போடுறி, நீ சூப்பரா நயன்தாரா மாதிரி இருப்படி, ஏய் இந்த லெகின்ஸை போடுறி, நீ வந்து அப்படியே த்ரிஷா மாதிரியே இருப்படின்னு எவளாவது உங்களை உசுப்பேத்துனா தயவு செய்து அந்த பெண்ணை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா ஒரு நயன்தாராவோ த்ரிஷாவோ ரோட்ல நடந்து போனா அவளை பாதுகாக்கிறதுக்கு 4 பாடி கார்டு பசங்க பின்னாடி வருவாங்க. நீங்க அரையும் குறையுமா போனா 4 களவாணி பசங்க தான் உங்க பின்னாடி வருவாங்கன்றத மனசுல வச்சுக்கங்கன்னு சொல்றேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஐயா ராமாயணத்துல சீதைக்கு அவ விருப்பம் இல்லாம அவளை தொட்டா அவன் தலை வெடிச்சு போகும்னு சொல்லி ஒரு வரம் இருந்துச்சியா. அந்த வரம் என் பெண் தோழிகளுக்கு கிடைச்சிருந்தா, என் சகோதரிகளுக்கு கிடைச்சிருந்தா, அவ விருப்பம் இல்லாம நண்பன்ற பெயர்ல நயவஞ்சகமா பழகி அவன் கற்ப சூறையாடுற களவாணி பசங்களுக்கு அப்பப்பவே தண்டனை கிடைச்சிருக்கும்யா. நாங்க ஒட்டுமொத்த நண்பர்களே நம்பாதீங்கன்னு சொல்லல, நண்பன்ற பேர்ல நயவஞ்சகமா பழகி என் பெண் தோழிகளுடைய கற்ப சூறையாடுற களவாணி பசங்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம்யா. முகத்துக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு முதுகுக்கு பின்னாடி ரிப்போர்ட் பண்றான் பாருங்க, அந்த நண்பனை நம்பாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன் இந்த உலகத்துல எந்த இளைஞனை வேணா கேட்டுங்க, புகைப்பிடிக்கிற எந்த இளைஞனுமே புகைப்பிடிச்ச முதல் சிகரெட்டை பத்த வச்சது ஒரு நண்பனா தான் இருப்பான். மது குடிக்கிற எந்த இளைஞனை வேணா கேட்டு பாருங்க, அவன் முதல்ல குடிச்ச அந்த மது கோப்பையில மதுவை ஊத்தி கொடுத்தது ஒரு நண்பனா தான் இருப்பான். நாங்க நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்ல, இது போல தப்பான பழக்க வழக்கங்களை கத்துக் கொடுக்கிற நண்பர்களை நம்பாதீங்கன்னு தான் சொல்றோம். மகாபாரதத்துல உறவுக்கு உன்னதமான நட்பு கர்ணனுடைய நட்புன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கர்ணன் ஒரு நண்பனே இல்லையா. நண்பன் தப்பு பண்றப்ப அதை தட்டி கேட்கிறவனும் தடுத்து நிறுத்துறவன் தாயா உண்மையான நண்பன். அப்படி ஒருவேளை அஸ்தினாபுரத்துல பாஞ்சாலியுடைய சேலையை உருவனப்ப கர்ண தட்டி கேட்டிருந்தாலோ இல்ல தடுத்து நிறுத்திருந்தாலோ மகாபாரத போரே வந்திருக்காது, அதுல அத்தனை பேர் செத்து போயிருக்கவும் மாட்டாங்கய்யா. நாங்க வந்து மொத்தமே எல்லா நண்பர்களையும் நம்பாதீங்கன்னு சொல்ல, இது போல தப்பான நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களை நம்புங்கிறதும் கைதட்டு விழுகுது, நம்பாதங்கிற அணிக்கும் கைதட்டு விழுகுதுன்னா அப்போ நம்புகிற நண்பர்களும் இருக்கான், நம்பாத நண்பர்களும் இருக்கான்னு தான் அர்த்தம். ரொம்ப அற்புதமாக பேசிய சதீஷுக்கு பாராட்டுக்கள். அடுத்து உங்கள் முன்னால் பேச ஆர் மணிகண்டன். என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவள் என் தாய், என்னை எனக்குள் ஒருமுகப்படுத்தியவன் என் நண்பன். நண்பனை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு குழந்தை உருவாக 10 மாதம், ஒரு இன்ஜினியர் உருவாக 4 வருஷம், ஆனால் ஒரு நண்பனை உருவாக்க ஒரு யுகமே தேவைப்படும்னா அந்த நண்பனை எப்படி சார் எங்களால் நம்பாமல் இருக்க முடியும்? சார், எனக்கு பெத்தவங்களை விட, எங்கள் அப்பாவை விட, எங்கள் அம்மாவை விட என்னை பற்றி என் நண்பனுக்கு நல்லா தெரியும். எங்கள் அம்மா கூட நான் ரிசல்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா கேட்கும், எத்தனை மார்க் மைனை எடுத்திருக்க அப்படின்னு. ஆனால் என் மாப்பிள்ளை கேட்பான், என்ன மாமா எவ்வளோ அரியர் வச்சுருக்க? என்னை பற்றி தெளிவாக தெரிந்தவன் என் நண்பன், ஆனால் தெளிவாக தெரியாமல் உறவாடி கொண்டிருப்பவர்கள் உறவுகள். உறவுகளை பற்றி என்ன சார் தெரியும்? இவங்க அண்ணன் பேசினார், உறவுகள் 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 மேம்படணும்னு. என்ன உறவு மேம்படணும்? ஒரு சின்ன சடங்குல தாய் மாமன்கள் 2 பேர் இருப்பாங்க. அதில் சின்ன மாமன் 3 பவன் நகை போடுவார் சடங்குல, மூத்த மாமன் 1 பவன் நகை போடுவார். மறுநாள் தங்கச்சி வீட்டுக்கு அண்ணன் போகும்போது, சின்ன அண்ணன் போனார்னா அண்ணே வாங்க அண்ணனுங்க, பெரிய அண்ணன் போனார்னா வாங்க என்ன இந்த பக்கம், அண்ணம்மா மரியாதை கிடைக்காது. ஆனாலும் நட்புங்கிறது தரம் பார்த்து வராது சார். எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர் ஐயா கலாம் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர்ஓவில் இருந்தப்ப அந்த ஏரியாவில் இருந்த அவருடைய நண்பர் தினம் போய் கலாம் ஐயாவை சந்திச்சிருக்கிறார். அப்போ கலாம் ஐயாவை சந்திக்கிறப்ப யாருக்குமே கலாம் ஐயா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக வருவார் யாருக்கும் தெரியாது. ஐயா கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக மாறின பிறகு திருவனந்தபுரத்துக்கு வர்றாரு. தன்னுடைய உதவியாளர்கள் அழைச்சி, நான் என்னுடைய நண்பனை பார்க்கணும், என்னுடைய நண்பனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. உதவியாளர்கள்லாம் நண்பனை தேடி போகிறாங்க. திருவனந்தபுரத்தில் அந்த நண்பன் ஒரு தெருவோரத்தில் செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தான்னா நட்பு எப்படி சார் தரம் பார்த்து வரும்? தரம் பார்க்காமல் வருவதுதான் நட்பு. சார், பிள்ளைங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் சொல்கிறாங்க பிள்ளைங்கன்னா ஃபேண்டை தூக்கி போட்டுக்குவான், காலரை தூக்கி விட்டுக்குருவான், கண்ணாடி ஒன்றை மாட்டிக்கிருவான், டியோவில் அங்கே வளைச்சு வளைச்சு சுற்றுவான், அதுதான் டியோ பிள்ளைங்கன்றான். அது இல்லை சார். போர்க்களத்தில் கல்லறிவது நட்பல்ல, நமக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது கை கொடுக்குறான் பாரு, அவன் தான் என்னோட பிள்ளைங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே 10 பேர் நிற்பான், என் பிள்ளைங்க பின்னாடி ஒரே ஒருத்தன் தான் நிற்பான். அவன் முன்னாடி வந்துக்கிட்டு நிற்கும் போது மாமா பயமா அப்படின்பான். தைரியமாக நெஞ்ச நிமித்துக்கிட்டு சொல்லலாம், நீ என்னுடன் இருக்கும் வரை என்னை அடிக்கும் ஆண்மகன் பிறக்கவில்லை மாமுன்னு சொல்லலாம்.
சார் காதல் தோல்விங்கிறது இப்போ எல்லாருக்கும் வருது, வருத்தமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனாலும் காதல் தோல்வின்னு நண்பன் முடங்கி கிடக்கிறப்ப காதலி கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போயிடுவா. ஆனால் காதல் தோல்வி வர்றப்ப மருந்தா வந்து நிற்கிறவனும் நண்பன் தான், காதல் தோல்வி மருந்தோட வந்து நிற்கிறவனும் நண்பன் தான். ஒரு நண்பன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், அவனுக்கான வாழ்க்கை சரிவர அமையாமல் இருக்கும். எல்லா நண்பனும் வேலைக்கு போயிடுவான், இவனுக்கு வேலையே கிடைக்காது, வெட்டியாக சுற்றுவான். காரணம் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், அது வேற விஷயம். வேலையே இல்லாமல் சுற்றும் போது உறவுகள் எல்லாம் சொல்லும், இவன் வேலைக்கு போகாத தண்டச்சோறுன்னு. உறவுகளால் உங்களுக்கு வழியை மட்டும்தான் கொடுக்க முடியும், உண்மையான நண்பனால் மட்டும்தான் சார் உங்களுக்கான வழியை கொடுக்க முடியும். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், கடல்ல காதல் ஜோடிகள் குதிச்சிருக்கிறாங்க, காதலை செத்துட்டான், காதலி நீந்தி கரைக்கு வந்து தப்பிச்சுக்கிட்டான். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் பாவம் காதலை உண்மைன்னு நம்புறாங்க. கடைசியில் தாலி கட்டும் போது ஜோசியர் ஒரு விஷயம் சொல்லுவார், ஞாபகம் இருக்கா? நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணை அழைச்சிக்கிட்டு வாங்க, நல்ல நேரம் நமக்குத்தான் முடிய போகுது. ஆகையினால பிள்ளைங்களே உங்களுக்காக சொல்றேன், பொய்யான காதலை கொலை செய்யுங்கள், உண்மையான நட்புக்கு சிலை வையுங்கள். அண்ணன் நீங்க சொன்னீங்க நட்புக்கு கோயில் கட்ட முடியாது, கட்டினா எவனும் வர முடியாதுன்னு. தாய்க்கு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள், காதலிக்கு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நட்புக்கு இதுவரை எவனும் கோயில் கட்டவில்லை. காரணம் நட்பே ஒரு கோயில்னு சொன்னா, நட்புங்கிற கோவிலில் நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் நண்பர்களை தெய்வமா கும்புறோம்னு சொல்லி, நண்பர்களை நம்புங்கள், வாழ்வில் வெல்லுங்கள்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நீ உங்கள் கட்சியில் என்னையா பொறுப்பில் இருக்கேன்னு கேட்டதுக்கு நான் ஒன்றிய செயலாளராக இருக்கேன். எந்த கட்சியில் ஒன்றிய செயலாளராக இருக்கேன்னு கேட்டால், எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அந்த கட்சியோடு ஒன்றிய செயலாளர்னா, எது ஆளுங்கட்சி அவர் தான் அங்கே போய் சேர்ந்துடுறது, ஒரு குரூப் இருக்கும். ஆனால் ஆட்சியிலே இல்லாமல் பல ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் தொடர்ந்து எந்த பதவியிலும் இல்லாமல் இருக்கின்ற நண்பர்கள் இருப்பதால் தான் பல நல்ல எதிர்க்கட்சிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் ஊடே இருக்கக்கூடிய உண்மையான நட்பு, தியாகம். அதனால் நல்ல நண்பர்கள், அந்த நண்பர்களை நம்பலனா வாழ்க்கையில் இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு மணிகண்டன் ரொம்ப அருமையாக பேசினார். நிறைவாக பேசுவதற்கு கரூரை சேர்ந்த சதீஷ். பார்த்தா தம்மா துண்டு பயலுங்க. எங்கள் ஊர் கிராமத்தில் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க வெல்லாமல் ஊடு வந்து சேராதுன்னு. மீச முளைக்கல இதெல்லாம் நட்பை வந்து பேசுது. 5 வயசுல வர நட்பு நம்மள்கிட்ட முட்டாயை பிடிங்கி தின்னு இருக்கும். 10 வயசுல வர நட்பு நம்ம பாக்கெட்ல இருக்க சில்லறை காசை பிடிக்கி தின்னு இருக்கும். 15 வயசுல வந்த நட்பு நம்ம அப்பா பாக்கெட்ல காசு திருட சொல்லி தந்திருக்கும். 20 வயசுல வந்த நட்பு நம்ம வாழ்க்கையில தம்மு தண்ணி எல்லாத்தையும் அடிக்க சொல்லி தந்திருக்கும். 25 வயசுக்கு மேல வந்த நட்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையவே அழிச்சிருக்குன்னா இன்னைக்கு நட்பு நமக்கு தேவையில்லைங்க. கூடா நட்பு கேடா அப்படின்னு அன்னைக்கு கேள்விப்படலைங்க, நான் அப்போலோல கேள்விப்பட்டேன். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு நண்பன் யாருன்னு வெளியில சொல்ல முடியலைங்க. காலேஜில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் பேனா கடனாக வாங்கியிருப்பான். அந்த கடனாக வாங்கின பேனாவை அந்த பொண்ணு காலையில் மறக்காமல் வந்து கேட்குறக்காக சுரேஷ் எங்கடான்னு இருந்திருக்கு, அவ்வளோதான். இந்த கூட 2 பையில எப்போவுமே இருப்பானுங்கல்ல, டே என்னன்னே தெரிலடா, சுதா காலையிலேருந்து சுரேஷ் 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 சுரேஷ்னே சுற்றுறாடா. பேனா வாங்க வந்த அந்த பொண்ணுக்கிட்ட இன்னொருத்தன் கூட இருக்க சொல்கிறான், டே அந்த பொண்ணுக்கு உன் மேலே லவ்னா லவ், அவ்வளோ லவ்டா, உன்னை தெளவிக்கிட்டே அலையுதுடா அந்த பொண்ணு இந்த காலேஜ் ஃபுல்லான்னு சொல்லி 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான உறவை கூட மாற்றி விடுறாங்க. ஐயா, ஒரு காலத்தில் வாடி வாசல்லேருந்து ஓடி வர ஜல்லிக்கட்டு அடக்கிறதுக்கு என் நண்பன் திமிழ புடுறா கொம்ப புடுறா அடக்குடான்னு சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு என் நண்பன் விஞ்ஞானி என்ன தெரியுமா சொல்லித்தரான், பொங்கி வர பீரை எப்படி அடக்கிறதுன்னு கேட்குறாங்க. அந்த தத்துவஞானி சொல்கிறான் பாருங்க, டே அதெல்லாம் எனக்கு தெரியாதரா அப்படிங்கிற, கற்றுக்கடை காரக்கடலை எடுத்து கப்புன்னு போட்டால் பொங்கி வர பீர் கப்புன்னு அடங்குறாங்க. இப்படி சொல்லித்தர நட்பு எப்படிங்க எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை பெற்று தரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி நாங்கள் நண்பறது? ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? எஃப்னா ப்ராடு பண்ணுறது, ஆறுனா ரவுடிசம் பண்ணுறது, ஐன்னா இத்து போகிறது, ஈனா ஏமாத்துறது, என்னன்னா நண்டு வேலை செய்கிறது, டீனா தேவையில்லாத தெண்டுங்க. இதைத்தான் அழகா ஒரு கவிங்க சொன்னா பாருங்க, சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம்,
ராத்திரியில தூங்க மாட்டோம், விடிய காலம் முழிக்க மாட்டோம், இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான். இன்னைக்கு நட்புங்கிறது ஊர் பூரா சுற்றி சுற்றி அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இருக்குங்க. உலகத்தில் நீங்கள் பத்திரிகையை தினமும் பார்க்குறீங்கல்ல, உலகத்தில் எந்த பத்திரிகையிலாவது இந்த நண்பனை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கினான், இந்த நண்பனை படிக்க வச்சு வக்கீல் ஆக்கினான், இந்த நண்பனை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கினான்னு எங்கேயாவது இருக்குதா? இந்த நண்பன் 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொன்னான், 6 பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கிற இடத்துல ஒருத்தனை கொலை பண்ணான். இப்படி தாங்க செய்தி வருது. ஐயா தம்பி பேசும்போது கூட சொன்னாப்புல, மகாபாரதத்தை பற்றி பேசுகிறான், புராணத்தை பற்றி பேசுகிறான், இதிகாசத்தை பற்றி பேசுகிறான். துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இருந்த நட்புட இன்னைக்கு பசனுங்க 2 பேர்த்துக்கு இருக்கிறது நட்பு இல்லை, வெறும் மப்பு. அன்னைக்கெல்லாம் நண்பன்னா கிளாஸ்மேட்டில் இருந்தவன் தான் நண்பன், இன்னைக்கெல்லாம் கிளாஸ்மேட் அடித்தாதான்ப்பா நண்பன். அன்னைக்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணான், நீயும் நானும் ஜெயிக்கலாங்கிறவன் தான் நண்பன், இன்னைக்கெல்லாம் சியர்ஸ் பண்ணுறவன் தான் நண்பனாக இருக்கான். ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க, நல்ல நல்ல நட்புகள்லாம் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பெரியார் காலத்தில் பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் அளப்பரிய நட்பு இருந்துச்சு. ராஜாஜி இறந்து போனப்ப பெரியார் போய் வாய்க்கரிசி போட்டாராம். ஒருத்தர் கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது, இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்களேன்னு. என் நண்பனுக்கு பிடிக்குன்னு சொல்லி வாய்க்கரிசி போட்டேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நட்பு வாழும் போதே நமக்கு வாய்க்கரிசி போடுதுங்க. அண்ணாவுக்கும் காமராஜருக்கும் அற்புதமான நட்பு இருந்துச்சு. இவ்வளவு ஏங்க ஆட்சியில் வெவ்வேறு போட்டி இருந்தாலும், வெவ்வேறு முனை போட்டி இருந்தாலும், நீ ஒரு கட்சியோட தலைவன் நான் ஒரு கட்சியோட தலைவன்கிற வாழ்நாள் முழுவதும் போட்டி இருந்தால் கூட, எம்ஜிஆருங்கிற ஒரு மனிதன் இறந்த பிறகு காலையில் 6 மணிக்கு கலைஞருங்கிற ஒரு நண்பன் போய் போட்ட முதல் மாலை தான் அவர் கழுத்தில் விழுந்துச்சுன்னா இது நட்புக்கு உதாரணங்க. இன்னைக்கு வாழும்போதே நமக்கு மாலை போடுறதுக்கு தயாராக இருக்கா இந்த நட்பு. நாங்கள் எப்படி இறுதியாக ஒரே ஒரு விஷயங்க, சசிகுமார் கூட அழகாக ஒரு படத்தில் சொல்லுவார், நாங்கள்லாம் வெளியில் வரும்போது பார்த்து பழகுன்னு அம்மா அப்பா சொல்லுவாங்களே, பழகுற நீங்களே இப்படி பண்ணா என்னடான்னு சொல்லி ஒரு அற்புதமான டைலாக் சொன்னா இன்னைக்கு நண்பனை நம்ப முடியலங்க. இறுதியா ஒரே ஒரு விஷயங்க, சேலத்துல குடிபோதையில தன்னுடைய நண்பனை வெட்டி துண்டு துண்டா போட்டுறான். இது ஒரு உண்மையான வழக்கு, பெயர் சொல்ல விரும்பல. அந்த வழக்குல அவன் விசாரணைக்கு வரும்போது அவனுடைய இதயம் மட்டும் தனியா துடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். நீ என்னை கொல்ல போறன்னு தெரிஞ்சும் கூட நீ சொன்னதுக்காக சொன்ன இடத்துக்கு வந்து நின்ன, நீ வெட்டும் போது எல்லாத்தையும் வெட்டின, என்னை கொன்னதா உனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் துண்டா விழுந்த என்னுடைய இதயத்தில் நீ மட்டும்தாண்டா இருந்தேன்னு அந்த இதயம் சொன்னிச்சு அப்படின்னு சொன்னால், நண்பனையே கொல்லக்கூடிய நண்பருக்கான அந்த நட்பை நாங்கள் எப்படிங்க நம்புறது? அதனால தான் சொல்கிறோம், வாழ்க்கையை வெறுத்து போய் சொல்கிறோம், நண்பனை நம்பாதீங்க. நண்பனை நம்பாதே. ஒரு காலேஜில் நம்ம ஒரு கோர்ஸில் சேர்றோம்னா நம்பிக்கையோடு சேரணும். கிளாஸ் எடுக்கிற வாத்தியாரை பார்த்து இவரெல்லாம் சொல்லி கொடுத்து நான் டிகிரி வாங்கி என்னத்தை மாடு மேய்க்க போகிறனோ அப்படின்னு உள்ள நுழையிறப்பே, கல்லூரிக்குள்ளே நுழையிறப்பே இப்படி நம்பிக்கை இல்லாமல் நுழைஞ்சான்னா அவன் சிறந்த ஆளாக வெளியில் வர முடியுமா? கல்யாணம் பண்ணி மனைவியை கூட்டு வர்றப்பயே வேற ஒரு நல்ல பொண்ணாக கூட கட்டியிருக்கலாம், அப்போயே எங்கள் அத்தை மகளை கட்ட சொன்னாங்க, இதை கட்டிட்டு வந்துட்டேன்னு கல்யாணத்தை அன்னைக்கு மனைவியை பார்த்து சந்தேகப்படுறவன் அவன் சந்தோஷமாக வாழ முடியுமா? வாழ்க்கையில் நம்பிக்கை அவசியம். ஆனால் இன்னைக்கு நம்பிக்கை துரோகம் எப்படி நடக்குது? மிக அற்புதமாக ஒரு பெண்ணை விரும்புகிறான் அப்படிங்கிறத அவங்களுடைய லவ்வுக்கு கூடயே இருந்துட்டு ஒரு நாள் தன்னுடைய காதலியை இந்த நண்பனை பார்த்துக்க சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்துடுறான். இவன் என்ன நினச்சான்னு தெரியல, அந்த பெண்ணை ரொம்ப நாளாக மனசில் அடையணும்னு நினச்சிட்டு இருந்தவன் அந்த கேப்பில் பயன்படுத்தி தன்னுடைய நண்பனின் காதலியை சீரழித்த ஒரு நண்பனை பேப்பரில் பார்த்தமே. அப்போ போயிட்டு வந்தவன் என்ன மனவேதனைப்பட்டிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. பள்ளியிலிருந்து என்னை நம்பி என்னோடு வாழ்ந்த இவன் ஒரு அரை மணி நேரத்தில் நான் கல்யாணம் பண்ண போகிற காதலியை இப்படி சிதைத்து விட்டானேன்னு சொன்ன உடனே அவன் என்ன நிலைமைக்கு ஆளாவான்? கண்டிப்பாக அவன் கொலை செய்வதற்கு கூட தயாராக இருப்பான். காரணம், நட்பு துரோகமாக மாறுவதை எந்த நல்ல நண்பனும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை ஜீரணிக்கவே முடியாது. சுப்பிரமணியபுரம்ங்கிற கதையே உருவானது நட்பு செய்த துரோகத்தினால தானே. மின்சார கனவுங்கிற படத்தில் அரவிந்த் சாமி கஜோலை லவ் பண்ணுவார், ரொம்ப உயிருக்குயிராக லவ் பண்ணுவார். தங்கத்தாமரை மகளே வாழகே தத்தித்தாவது மனமே வாருகே அப்படின்னு அந்த நதியில் ஆடுற மாதிரிலாம் கற்பனை பண்ணி அப்படி ரசித்து லவ் பண்ணுவார். ஆனால் அவள் லவ் பண்ணுறாளான்னு தூது அனுப்புவார் பிரபுதேவாவை.
ஆனால் கஜோல் பிரபுதேவாவை லவ் பண்ணிடுறான். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை, இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் லவ் பண்ணதை, தன் நண்பன் லவ் பண்ணுறாங்கிறத தன்னுடைய காதலிக்கிட்ட சொல்லிட்டு ட்ரெயின்ல இருந்து குதிக்க போவான். அரவிந்த் சாமி அதை தெரிஞ்சுக்கிட்டு சாமியாரை மாறி இவங்க பெத்த பிள்ளைகளுக்கு பேர் வைப்பான் பாருங்க. தன் நண்பனுக்கு தன் காதலியை விட்டு கொடுத்த உன்னதமான நண்பர்களும் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி ஆனால் துரோகம் செய்த நண்பர்கள் எவ்வளவு பேர், அந்த துரோகத்தை ஜீரணிக்க முடியாது. சிம்லா ஸ்பெஷலுங்கிற படத்தில் நண்பனால் துரோகம் செய்ததுக்காண்டியே கமலஹாசன் ஒரு பாட்டு பாடுவார். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா, யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, பால் போல கள்ளும் உண்டு நிறத்தாலே 2 ஒன்று, நான் என்ன கல்லா பாலா நீயே சொல் நந்தலாலான்னு நண்பனால் ஏமாற்றப்பட்டவன் வேதனையோட பாடுவான். தகஜின தக ததுந்தோம் தகஜின தக ததுந்தோம் தகஜினக ததுந்தோம் தொம் ததொம் 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 தகஜின தொம் ததொம் 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 தகஜின தொம் ததொம் 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 தகஜினதும். உனக்கென்ன அந்த கண்ணில் அழுகிற அழுக. நண்பன் துரோகம் செய்தால் அதை ஜீரணிக்க முடியாது. உயிருக்குயிரான நண்பனை நம்பித்தான் ஆக வேண்டும். அவன் துரோகமே செய்தாலும் நண்பனை நம்பி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. எனவே கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், உயிர் காப்பான் தோழன் என்று ஒரு காலத்தில் நமது முன்னோர்கள் எழுதி வைத்த வார்த்தை என்றும் பொய்யாகாது என்று சொல்லி நண்பர்களை நம்புங்கள், நல்ல நண்பர்களை உருவாக்குங்கள். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட நட்பு உருவாகட்டும். இந்தியர்கள் தமிழர்கள் என்ற ஒற்றுமை உருவாக வேண்டுமென்றால் நல்ல நம்பிக்கையுள்ள நட்பு உருவாக வேண்டும் என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து, நண்பனை நம்பு நம்பாதே, இந்த தலைப்புக்கு சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்து அந்த பேச்சாளர்களுக்கு பரிசளிக்க உங்களுடைய பலத்த கரவொலியோடு என்னுடைய இனிய நண்பர் மரியாதைக்குரிய திரு கண்ணப்பன், கிஸ்கால் நிறுவன தலைவர் கண்ணப்பன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு நான் மேடைக்கு அழைக்கிறேன்.